என்ன நிகழ்ச்சி எப்படி இருக்கும்னா வழிப்போக்கன் வழியில் தான் இருக்கும்னா யாழ்ப்பாணம் சில வழிகளில் வந்து செல்ல போகிறேன். அப்படி செல்லேக்கு அங்கே நான் பார்க்கணும் நபர்கள் ஒரு Delft Island, Hindu temple, and really that Hindu temple was beautiful to see. I'm visiting Jaffna for the first time. It's long been a plan for me to visit Jaffna. இப்போதான் காதல் பரிசோதனை போகல அப்போ அதெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற விட அப்போ சந்தோஷமாக இருந்தீங்க. எங்கட பழைய காலத்தில் வந்து குரக்கன் புட்டு ஒரிஜல் மால் புட்டு சாமி சோறு அப்படி தான் அந்த காலம் சாப்பிட்டாங்க. இப்போ எல்லாம் ஃபேமஸாண்டா சினிமாவுடைய வளர்ச்சி கடுமையாக இருக்கின்றது. கோட்டை போகிறோம் நாங்கள். அந்த பிள்ளையை பார்த்து சிரிச்சமெண்டா அந்த பிள்ளை யோசிக்கும், இவர் என்ன சைட் அடிக்கிறாருன்னு. நான் இளைஞர்கள் வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன் சேர்மன். என்ன நிகழ்ச்சி எப்படி இருக்கும்னா வழிப்போக்கன் வழியில் தான் இருக்கும்னா யாழ்ப்பாணம் சில வழிகளில் வந்து செல்ல போகிறேன். அப்படி செல்லேக்கு அங்கே நான் பார்க்கணும் நபர்களை ஒரு நேர்காலம் செய்ய போகிறேன். அவரோட தகவலை தான் உங்களுக்கு தர போகிறேன். அதே மாதிரி யாழ்ப்பாணத்தோடு சில இடங்களை உங்களுக்கு காண்பிச்சு கொண்டு செல்வேன். அப்போ இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு வழிப்போக்கன் வழியே உள்ள நிகழ்ச்சியாக தான் உங்களுக்கு தரப்படும். நிகழ்ச்சியை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும். நம்புகிற நிகழ்ச்சி வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். Hi, my name is Michiel Veenstra. I'm from the Netherlands. I'm here now in Sri Lanka for 5 days. 2 days now over here. We visited Delft Island, Hindu temple, and really that Hindu temple was beautiful to see. The food here is very good, especially the chicken masala, and then we really like it here. The people are nice, and yeah, that's interesting. Yeah, your favorite place? My favorite place, that would be the Hindu temple, and the other one is the library over here. This is our first time in Sri Lanka, so yeah, until now, everything is very nice and interesting. வணக்கம் ஐயா, உங்கள் சம்பந்தமாக சரி அறிமுகம். எனக்கு என்னுடைய பேர் வந்து கதாரட்னம். என்னுடைய இடம் வந்து விரும்புகிறாய். ஓகே, நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். யாழ்ப்பாணத்தில் எந்த உணவு வந்து ஒரு சத்தான உணவு இல்லை எந்த உணவு அதிகமாக சாப்பிட்றோம் முந்தைய காலங்களில்? முந்தானங்கள்லாம் உளுத்தங்களி நீங்கள் சொல்லணும். பழங்கிழங்களை அரைச்சி சாப்பிட்றது. மற்றது கூடுதலாக அப்படி தான் அரிசி மாய்ப்பு விட்டு அதெல்லாம் இப்போதைய மாதிரி சாப்பாடு. அப்போதான் சாப்பாடு இப்போதான் சாப்பாடு என்ன வித்தியாசம்? இப்போதைய சாப்பாடுகள் சொல்லிவிட்டோன்னா கொண்டு வந்து போடுவாங்க, சத்துகள் இருக்காது. நாங்கள் அங்கே சாப்பிட்றோம், சரி வீட்டில் செய்து சாப்பிட்றோன்னா அது எனக்கு சூப்பராகவும் சத்தாகவும் இருக்கும். அதெல்லாம் இருக்குது. ஓகே, வெளிநாட்டிலேருந்து ஆக்கள் வரையணும்னு தானே அவைக்கு எந்த சாப்பாடு சொல்லுங்க ஃபேமஸான சாப்பாடு? இல்லை, நாங்கள் வீட்டில் செய்து கொடுப்போம். நீங்கள் வந்து காதல் திருமணமா இல்லை பேசிய திருமணம்? பேசி செய்தோம். அந்த காலங்களில் முதல்ல இருந்த காலங்களில் வந்து பெருசுன்னு சொன்னால் என்ன பெருசை கொடுப்பீங்க? உங்களோட மனைவிக்கு பெருசு கொடுக்கணும்னா என்ன பெருசு கொடுத்துருப்பீங்க? அந்த நாளில் இப்போ நாங்கள் செய்த காலங்களில் பரிசனை பேசி செய்தால் வர வேண்டியான் மற்றவர்களுக்கு ஏதாவது நகைகள் வேணும் வேண்டி போட்டு கொடுப்போம். மற்றபடியே வச்சிருப்பாங்க. பரிசன் சொல்லி இப்போ தான் காதல் பரிசோதனை போகக்குள்ள கொடுப்பேன். அப்போ அதெல்லாம் இல்லைட்டா. ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற விட அப்போ சந்தோஷமாக இருந்தீங்க? சந்தோஷமாக இருக்கும். வணக்கம், உங்கள் சம்பந்தம் சரி அறிமுகம். என்னுடைய இடம் வந்து விரும்புகிற. என்னுடைய பேர் வந்து நவராஜா. உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸான சாப்பாடு அதை சொல்லுவீங்க? இப்போ ஃபேமஸான சாப்பாடுன்னு சொன்னால் எங்கட பழைய காலத்தில் வந்து குரக்கன் புட்டு ஒரிஜல் மால் புட்டு சாமி சோறு அப்படி தான் அந்த காலம் சாப்பிட்டாங்க. இப்போ எல்லாம் ஃபேமஸாண்டா கொத்து ரோட்டியை சாப்பிட்றாங்க, அல்லாட்டா இப்போ ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்றாங்க, பீட்சா சாப்பிட்றாங்க, இத்தனையும் சாப்பிட்றாங்க. அதுக்கெல்லாம் இப்போ சக்க மறுத்தானது. அப்போ தான் சாப்பாடு ஒரு பலமான சாப்பாடு. அந்த காலத்தில் காதல் திருமணம் பேசிய திருமணம் நாங்கள் பேசி தான் செய்யலாங்க. நீங்கள் ஒரு பரிசுன்னு சொல்லியிருந்தால் என்ன பரிசு கொடுத்துருப்பீங்க உங்களோட மனைவிக்கு சந்தோஷப்படுத்துறது? அந்த நேரத்தில் நாங்கள் அப்படியான இதில் இல்லை. எங்களை பொறுத்தளவில் அந்த நேரம் கூட சாடிக்க வாங்கி கொடுத்தோம் அந்த கல்யாணம் கட்டிக்கு. அதுக்கு பிறகு எங்களை விரும்பின மாதிரி நாங்கள் செய்து கொண்டு வந்தோம். இப்போ பரிசுன்னு சொல்லி நிறைய விடயங்கள் அதை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது?
இதெல்லாம் ஒரு போலி தான். கொஞ்ச நாளைக்கு நடக்கும், பிறகு பார்த்தா எல்லாம் பிரிஞ்சு வாழ்கிறவையும் பிரிஞ்சா வாழ்கிறவையும் இருக்கிறேன் தான், இல்லையாண்டி இல்லை. இதெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு கவர் பண்ணுறதுக்கு செய்கிறோம் நம்ம எல்லாம். வெளிநாட்டிலேருந்து வாரவே வந்து நீங்கள் இங்கே வந்தால் என்ன உணவை சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இல்லை அவை வந்து விரும்பி கேட்குற நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய கடமை. அவை விரும்பி சுறா மீனை வறுத்து தான் கொண்டு வேணும், அந்த மீன் வேணும், இந்த மீன் ஆட்டு இறைச்சி வேணும் வேணும், அதெல்லாம் செய்து கொடுக்க வேண்டிய கடமை. வேறு என்ன தெரியும்? வீட்டு சாப்பாடு தான் கொடுப்பீங்க? ஆமாம், வீட்டு சாப்பாடு தான் கொடுப்போம். இந்த கடையில் போய் சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க? அப்படி எல்லாம் இல்லை. அவை வந்து வீட்டை விரும்பினா கூழ காய்ச்ச சொல்லுவேன்னா அது செய்யணும். அப்படி ஒரு சந்தோஷமாக செய்யலாம். கடையிலேன்னா அதை சில நேரம் விரும்பி தாங்க அந்த கடைக்கு போவோம் வாங்கோன்னா அது ஒரு சக்கை தான். அதில் ஒரு பிறப்பான சாப்பாடு அண்டு சொல்லலாம். இப்போ தான் பிள்ளைகளுக்கு அது விருப்பம். ஓகே, நன்றி. தம்பி வணக்கம், உங்கள் சொந்தமாக சரி அறிமோ? வணக்கம், என் பேர் வந்து சோபிதன். நான் வந்து மேனிப்பால் இருக்கிறேன். நான் இங்கே இன்றைக்கு ரயில் ஆட்டுறது வந்து நாங்கள் லைசன்ஸுக்கா? லைசன்ஸ் இங்கே எடுக்கிறேன்னா என்ன ப்ரோசஸ் போய் கொண்டிருக்கோம்? முதல்ல என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யணும்? முதல் உங்கள் கச்சேரி அடியில் போய் மெடிக்கல் எடுக்கணும். கச்சேரிக்கு முன்னுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அங்கே போய் மெடிக்கல் எடுத்து கச்சேரியில் ஆட்டிட்டு அங்கே ஒரு கொஞ்ச நாள் எக்ஸாம் வைப்பாங்க. கொஞ்ச நாள் தான் இன்றைக்கி நான் மறந்து விட்டேன் அது என்ன நடக்குன்னு. எக்ஸாம் வைப்பாங்க, அதை பாஸ் பண்ணமாட்டா உங்கள் லேர்னர்ஸ்களில் போய் பழகலாம். தனியாக பழகிறனா பழகி எடுக்கலாம், அது வேறு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது, அது எனக்கு தெரியல. லேர்னர்ஸ்களில் போய் பார்த்தீங்கன்னா அம்பிக்கி, கிருபா, மற்றது குலோயன் அப்படின்னு நிறைய லேர்னர்ஸ்கள் இருக்குது. இங்கே ஃபேமஸ்ன்றேக்க கிருபா லேர்னர்ஸ் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. அதில் நான் பழகினான். நான் எனக்கு இங்கே வேலை அதனால் கொஞ்சம் பழகிற கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் வேலையை போயிட்டு அங்கே போயிட்டு பழக கொஞ்சம் கஷ்டம். இப்போ நீங்கள் இதுக்கு ரயில் காட்ட போவீங்க, ஒரு எக்ஸாம் போர்டில் எக்ஸாம் வருவாங்க, பயம் வந்தா? ரயில் காட்டு அது பெரும் கவலையான்னு சொன்ன போல அஞ்சு நெஞ்சடி அங்கே மோட்டர் சைக்கிள் ஏறி இருக்கிறேன். வளமையாக நோம்பில் ஓடுவேன், மோட்டர் சைக்கிள் ஏறி இருக்க அங்கே ஃபெயில் பண்ணிடணுன்ற ஒரு பயம். நெஞ்சடிக்க வலிக்கிட்டுது. ஓடுறேன் போய் நிப்பாடுறோன்னு தெரியல, நோக்கு அடிக்குமோன்னு பயமாக கிடக்கு. ஒரு மாதிரி சுற்றி கொண்டு வந்து முடிச்சிட்டேன். அது பிறகு முதல் வந்து பேன் ஓடினேன். பேனோரில் ஓகே, அவங்கள பழக்கிற கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழக்கிற இப்போ ஃபேமிலிலாம் ஓடினா ஓகே ஆகிட்டு. பேருந்து ஆட்டோவுக்கு போய் எனக்கு நடுக்கமெண்டாலும் சொல்லி வேலையில் அதில் ஆட்டோவில் ஏறி இருக்கிறாரு. எனக்கு என்ன சொல்லி தந்தவர் எல்லாமே மறந்து போச்சு. பேருந்து ஒரு மாதிரி தட்டி கிட்டி ஒரு மாதிரி தட்டி கொண்டு பின்னு நிப்பாட்டி போட்டேன். நல்ல காலமாக பார்த்தாங்களோ பார்க்கல வழியாக தெரியும், புலா ஓட்ட மாதிரி தான் கிடக்கு. ஆனால் சரி என்ன நினைக்கிறேன், அப்படி ரிசல்ட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஓகே, உங்களுக்கு இங்கே உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? எனக்கு பிடிச்சது எப்போவுமே கொத்து தான். ஏன் கொத்து பிடிக்கும்? கொத்துனா என்ன சொல்கிறது, ஒரு களித்தன்மையான மாதிரி இருக்கும். அது என்ன சொல்கிறது, கறியை போட்டு அடிப்பாங்க. சில வந்து என்ன சொல்கிறது, பொரிச்ச கறி இருக்குல்ல, ரச்சி, அதை போட்டு அடிப்பாங்க. சில எக்கொத்து அதை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த எக்ஸை வந்து அந்த போட்டு கிளக்கி போட்டு தர மணியாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் நீங்கள் விரும்பி சுற்றி பார்க்குற இடம் இது? எனக்கு யாழ்ப்பாணத்தில் பிடிச்சதுண்டா கேகேஎஸ் பீச். என்ன காரணம்? அங்கே சும்மாவே தண்ணிகள் வாங்கி குளிக்கிறதான் குளிராக இருக்கும். தண்ணிகள் வாங்கி குளிக்க அதுபோது ஃப்ரெண்ட்ஸோட போனோம்னா அது கொஞ்சம் பம்பலாக இருக்கும். இந்த பண்ணைக்கு வந்தாலே கடுப்பா முதல்ல வந்து சோடியாக திரியுங்கள், சோடி இல்லையன்ற ஒரு கவலை, அந்த கவலை இருக்கா? ஓகே, அப்போ சோடி உங்களுக்கு வந்தால் என்ன கிஃப்ட் பண்ணி கொடுப்பீங்க? சோடி வந்தால் என்ன இது கொடுக்குறது, பார்த்து அந்த பிள்ளைக்கு எப்போவுமே கையோடு இருக்கிற மாதிரி தான் கொடுக்க வேண்டியான். இல்லாடி செயின்கள் அப்படி தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு காதல் நம்பிக்கை இருக்கா? காதலில் நம்பிக்கை இருக்குது, காதலிக்கிற ஆக்களில் நம்பிக்கை இல்லை. அது எப்படி மனசு மாறுமெண்டு யார் கண்டுறது? இப்போ நல்லவனாக இருக்கிறவன்லாம் பக்கன்னு கெட்டவனா மாறி விட்டுருவான். குடிக்காதவனை நல்லவனு சொல்லலாத, குடிக்கிறவனை கெட்டவனு சொல்லல. அதே மாதிரி தான் இங்கே காதல் கதைகளும். இப்போ நல்லா காய்க்குங்கள், பார்க்க நல்ல பொட்டியல் மாதிரி கிடக்குங்கள். இப்போ இந்த கொஞ்சம் நாளில் பார்த்தா வேறு ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சாரி ஐம் பிஸி என்றுட்டு போயிருங்க. இதே இது வந்து ஆண்களும் செய்யணும். ஆண்களும் அப்படித்தான். ஒருத்தன் வந்து கணக்கு பேரை காதலிக்கிறான் இதெல்லாம் காட்டாங்கல்லாம் இதில் சொல்லி என்ன மெனக்கவலை தான் இருக்கு. மெனக்கவலைக்காக தான் நீங்கள் ஜோடி இல்லாமல் இருக்குங்க. ஜோடி இல்லைன்னா என்ன சொல்கிறது, ஆனால் மினக்கட்டை தெரியல. இப்போ ரோட்டால் போகிறதான், அப்படியே பார்க்குறதான், அப்படியே போகிறதான் பார்த்து. இப்போ ஒரு பிள்ளையை பார்க்குற மண்டேக்க இந்த பிள்ளையை பார்த்து சிரிச்சமெண்டா அந்த பிள்ளை யோசிக்கும், இவர் என்ன சைட் அடிக்கிறாருன்னு. இப்போ சிரிக்கக்கூடாது, ஒரு பட்டியை மாதிரி சிரிக்கக்கூடாது. நாங்கள் பார்த்துட்டு இப்படியே ரெண்டு வரல போக வேண்டியான். பார்த்தோமா சந்தோஷமாக இருந்தோமா போனமான்னு இருக்கணும். நின்று மினக்கட்டா தான் காதல் ஒன்று உருவாகும். மினக்கணா விட்டோம்னா உருவாகாது. அதில் ஒரு புதுசாக ஒரு விளக்கணம் ஒன்று கொடுத்துருக்கேன். நன்றியா?
வணக்கம் ஐயா, உங்கள் சம்பந்தமாக சரி அறியுமோ? நான் நவாலியூர் சேர்ந்த நான். என்னுடைய பேர் வேலுப்பிள்ளை எஸ்பி பாலநாதன் என்று சொல்கிறது வேலுப்பிள்ளை பாலநாதன். என்னுடைய அம்மா வீடு பாலநாதன் என்றால் தெரியும். நான் சண்டை பப்ரேசி ஈழகத்தினுடைய கலாச்சார பிரிவிலே நான் ஒரு நிர்வாக உறுப்பினராக இன்றும் இருக்கின்றேன். கடந்த முறை நடைபெற்ற மாகாண சிறுவர் எழுத்துப் போட்டியிலே 3 பரிசுகள் கிடைத்தது. ஒன்று முதல் பரிசு கிடைத்தது மனிதர்கள் ஒரு கதைக்கு எனக்குடைய நாடகம் கிடைத்தது. கடந்த 1 மாதத்துக்கு முன்பு நடைபெற்ற நாடக தனி நடிப்பு போட்டியிலே 2வது இடம் கிடைத்தது. சோக்ரட்டிஸாக நடித்தேன். இப்பொழுது 2024ஆம் ஆண்டு 11வது மாதத்தில் நடைபெற்ற சண்டை பிரதேச கலாச்சார பிரிவில் நடைபெற்ற சுதுமலையில் நடைபெற்ற நிகழ்வில் என்னுடைய நாடகம் நானே எழுதி நானே தயாரித்த இலங்கை வேந்தன் நாடகத்தில் நானே அதில் ஒரு புலவர் பாத்திரமேற்று நான் நடித்திருந்தேன். இத்தனைக்கும் காரணம் நவாலியூர் நாவண்ண செல்லத்துறை என்பவர். அவர் காலம் சென்ற நவாலியூர் நாவண்ண செல்லத்துறை. நான் 22 வயசிலே என்னுடைய நாடகம் ஒன்று சிங்காரி என்ற ஒரு நாடகத்தை நடித்து அரங்கேற்றம் செய்தேன். இப்படி கலைக்கு வருவதற்கு எனக்கு பல ஊக்கங்களையும் வழிகளையும் காட்டிய எனது மூதாதையர்களும் தற்பொழுது என்னுடைய கலாச்சார பிரிவில் இருக்கின்ற கடமையாற்றுகின்ற கலாச்சார உத்தியோகத்தர்கள் ரஜினிமிஸ் தமிழ்மாறன் இப்படி பலருடைய ஊக்கம் இருந்ததனால் இன்னும் எங்களுடைய நாடகங்களும் என்னுடைய எழுத்துப் பணிகளும் என்னுடைய கலை சம்பந்தமான பணிகள் மிகவும் சிறப்புடன் பாடுறதுக்கு காரணமாக இருக்கின்றது. இப்பொழுது கூட சென்ற கிழமை கூட எங்களுடைய கதை சிறுகதை போட்டிக்காக என்னுடைய சிறுகதையை நான் கொடுத்திருக்கின்றேன். அதிலே வெடியை பற்றி ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கின்றேன். மற்றது 2வதாக தாளை படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி கேட்டிருந்தார்கள், அதை பற்றி விமர்சனம் செய்திருக்கின்றேன். அப்படி என்னுடைய கலைப்பயணம் மெல்லிசாக தொடங்கி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எந்த வயசில் வந்து இந்த கலைப்பயணம் இந்த நாடகத்துறை சம்பந்தமான விருப்பங்கள் வந்தது? எனக்கு 22 வயசிலே நானுடைய நாடகத்தை நான் நடித்திருக்கின்றேன். அதிலே நவாலியூர் காலஞ்சென்ற நவாலியூர் கலாபூஷண நவாலியூர் நாவண்ண செல்லத்துறை அவர்களுடைய சதியின் பெருசு என்ற நாடகத்திலே நான் ஒரு சேவகனாக என்னுடைய நாடகம் ஆரம்பிக்கப்பட்டது. இத்தனை வருடங்கள் நீங்கள் அதில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களோட பார்வையிலிருந்து யாழ்ப்பாணத்தில் இந்த கலை மங்கி கொண்டு செல்கிறதா இல்லை இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடைந்து செல்கின்றது? இல்லை, என்னை பொறுத்தவரை இப்பொழுது நாடகம் சரி இதுகள் சரி மங்கி கொண்டு போகின்றது தான் சொல்ல முடியும். காரணம் சினிமாவுடைய வளர்ச்சி கடுமையாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு சினிமாவை பொறுத்தவரை 100 பேரை ஒரு படத்திலே 100 பேரை கொலை செய்து காட்சி அமைப்பாராக இருந்தால் அந்த படம் நிச்சயமாக 200-104 ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முற்றுமுதாக பார்ப்போனால் சினிமா துறை என்னுடைய அனுபவத்தில் சினிமா துறையை பார்க்க போனால் காட்சிகளே அமைக்கப்படுகிற அத்தனை காட்சிகளும் மக்களுக்கு சென்றடைகின்றதா என்ற கேள்வி இருக்கின்றது. காரணம் நான் திருவள்ளுவருடைய பற்றி சொல்ல போனால் திருவள்ளுவருடைய கருத்துக்களை எங்களால் அது கடவுளை போன்றவர் அவருடைய கருத்துக்களை எனக்கு பிழை சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய கருத்துக்களை பாமர மக்கள் கண்டுபிடிக்கிறது மிக கஷ்டம். என்ற அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவனே முதற்றிய உலகென்றால் ஒரு படித்தவன் தான் அதை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சாதாரண மனிதனால் புரிந்து கொள்வது. ஆனால் பாரதியாருடைய பாடலை எடுத்துக்கொண்டால் ஓடி விளையாடு பாப்பா சாதாரண நடைமுறையில் உள்ள தமிழ். அதே போல் சினிமாவில் இருக்கின்ற இதுகளெல்லாம் ஒரு விசித்திரமான காட்சி. ஒரு தடவை குத்துகின்றார்கள், பிற்பக்கம் வீட்டி வருகின்றது, அதை வீட்டி எடுத்து போட்டு 100 பேரை அடிக்கின்றார். இது மக்களை இன்னும் பைத்தியக்காரனாக்குறதுக்குரிய வழியைத்தான் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு சொல்லி முடிக்க முடியாது என்றால் இவர்கள் அந்த கலாச்சாரத்தாலே இன்றைய இளைஞர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வளர்க்கப்படுகின்றார்கள். ஆனால் சினிமா துறையை பொறுத்தவரையிலே ஆனால் கடந்த காலத்தில் சில காலத்தில் இங்கே இருந்த ஒரு நிர்வாகம் ஒன்று இருந்தது. அந்த நிர்வாகம் இருந்த அந்த நிர்வாகம் தொடர்ந்து இருக்கும் என்றால் எங்களுடைய நாடகம் சரி கலை சரி மிகவும் சிறந்த முறையிலே வளர்ச்சியடையும் என்றது என்னுடைய மனப்பூர்வமான நம்பிக்கை. இப்போ நீங்கள் பல வருடமாக இந்த துறைக்குள்ளே இருக்கிறீங்கள். இப்போ ஒவ்வொரு கதாபாத்திரம் வேறுபட்ட கதாபாத்திரமாக அமையும். ஒரு அரசனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அரக்கனாக இருக்கலாம், ஒவ்வொரு கதாபாத்திரம் செய்யும். அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் எப்படி தயார்படுத்தி கொள்வீங்க உங்களை அந்த கதாபாத்திரமாக நீங்கள் மாறுறதுக்கு? அது என்ன மாதிரி என்று கேட்டால் இப்போ எங்களுக்கு நாடகத்தை எங்களுக்கு நடிப்படுத்த முதல் இந்த நாடகத்தை கொப்பிய தருவார்கள்.
நாங்கள் அதை பற்றி அந்த நாடகத்துடைய ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் பிச்சைக்காரன் எப்படி இருப்பான் எப்படி இருக்கிறான்றதை நாங்கள் ஊகித்து கொள்ள வேண்டும், மனதிலே அதில் பதிய வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் பிச்சைக்காரனாக நடிக்கின்ற பொழுது மாற வேணும். ஒரு தகப்பனாக இருந்தால் தகப்பனுடைய ஸ்தானத்திலே நாங்கள் மாற வேணும். அது மாற்றலாம். நிச்சயமாக ஒரு கலைஞனாக இருக்கவர் ஒரு சொத்தியாக வர்றது, ஒரு பிச்சைக்காரனாக வர்றது, ஒரு என்ன மாதிரி வர்றது, ஒரு அரசனாக வர்றது அந்த கம்பீரம். அது அரசனண்டா இப்படி இருப்பான். ரெண்டு துடிப்புகள் அந்த அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக அந்த பாத்திரங்களாக நாங்கள் மாறி நடிக்கலாம். நடிக்கிறது ஒன்று எங்களுக்கு நடிக்க பழகிறவர்களும் ஒரு பக்கம் இருக்க, எங்களுடைய மனதிலையும் அதனுடைய தாக்கங்கள் இருக்க வேண்டும். இருந்தால்தான் அதை நாங்கள் சிறப்பாக செய்ய முடியும். அது என்னோட அபிப்பிராயம். உங்களுடைய அனுபவத்தில் எந்த கதாபாத்திரம் வந்து கடினமாக இருக்கும் நடிக்கிறதுல? எந்த கதாபாத்திரம் என்று சொன்னால் ஓரளவுக்கு நடிக்க வழிகிட்டவருக்கு எந்த பாத்திரமும் நடிக்கக்கூடியவராக இருந்தால்தான் அவர் நடிக்க என்று என்னால் இருக்கும். ஆக நான் வில்லனாகத்தான் நடிப்பேன், நான் சூகமாகத்தான் நடிப்பேன் என்பது தவறான வழி. என்றால் என்னை பொறுத்தவரை நான் நகைச்சுவை பாத்திரம் கூட நான் முதல் நடித்த நாடகத்தில் சிங்காரி முழுக்க நகைச்சுவை நாடகம் இதில் தான் அந்த நாடகத்தை நான் தயாரிச்சிருந்தேன். இப்பொழுது கடந்த வருடம் நடைபெற்ற நாடகத்தில் இலங்கைஸ்வரர் நாடகத்தில் நான் அந்த கதாபாத்திரத்தை ஒரு வீரம் பொருந்திய ஒரு அரசனாக இலங்கை வேந்தன் பற்றி முயப்படுத்தினேன். அப்புறம் இந்த பாத்திரத்தை என்ன மாதிரி அமைக்கப்படும் என்றதுக்கான பாடலை கூட நாங்கள் அமைத்திருந்தோம். சொந்த பாடல், இந்த வெளியில் இருக்கிற பாடலை நாங்கள் செய்வதில்லை, இயற்கையான நிகழ்ச்சியை தான் கொண்டு தான் நாங்கள் அந்த பாடல்களை அமைத்திருந்தோம். அந்த நாடகம் மிக சிறப்பாக இருந்தது. சுதுமலை கல்யாண மண்டபத்தில் தான் அந்த நாடகத்தை இறங்கிட்டே இருந்தோம். அந்த பாத்திரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும்ன்றதை நாங்கள் உணர்ந்து கொண்டால் அந்த நாடகம் மிகவும் வெற்றியாக அமைக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சரி அறிமுகம்? என் பேர் சந்தோஷ். நான் இருக்கிற இடம் பரத்துறை. ஓகே. உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் பிடிச்ச சாப்பாடு என்ன? கொத்து ஓ. ஏன் கொத்து பிடிக்கும்? அது நல்லா இருக்கும், அவள் பிடிக்கும். கொத்து தான் விரும்பி எல்லாரும் சாப்பிடுவாங்க. வீட்டு சாப்பாடா கொத்து அவங்களுக்கு பிடிக்கும்? வீட்டு சாப்பாடு பிடிக்கும், கொத்து பிடிக்கும். ஓகே. இப்போ யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு எந்த இடம் வந்து பிடிக்கும்? எந்த இடத்துக்கு அடிக்கடி போவீங்க? கோட்டையை போகிறோம் நாங்கள், மற்றது பண்ணையெல்லாம் சுற்றி பார்க்குறோம் நாங்கள். ஓகே. இப்போ நீங்கள் இளம் பையன் தானே, சில விருப்பப்படுற ஆக்களுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோம் தானே. உங்களுக்கு உங்களோட அம்மாவை இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் சகோதரம் இருக்கலாம், இல்லாட்டி காதலியாக கூட இருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு பிடித்தமான நபர் ஆளுக்கு அதுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க நீங்கள்? ஃபோன். அது என்ன காரணத்துக்கா ஃபோன்? கதைக்கிறது. நேராக கதைக்கலாம், ஃபோனில் கதைக்கலாம் அப்படி. ஓ. ஓகே. அப்போ ரெண்டு நீங்கள் பண்ணையை சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு பண்ணு? நல்லா இருக்கு. நீங்கள் கூட யாரும் ஃபேமிலியாக வருவீங்களா, ஃப்ரெண்ட்ஸாக வருவீங்களா? ஃப்ரெண்ட்ஸாக வரும். ஃப்ரெண்ட்ஸாக. ஓகே, நன்றி. Vanakkam. I'm Lalendra De Silva. So I'm visiting Jaffna for the first time. It's long been a plan for me to visit Jaffna. I was not able to visit Jaffna for 15 years. So this is my first time here. I really enjoyed the train ride from Colombo. It was really, really pretty. So we just got here and I'm hoping to, go through the more touristy locations first. Maybe cover the Jaffna Fort. I was trying to go to the public library, but it looks like I have to come back after 4 p.m. Then going to explore the city a little bit. Maybe try to go to Nagadeepa tomorrow morning. So I'm excited for these 2 days. Like I said, this is my first time, so I'm really looking forward to exploring Jaffna. So far, it's been amazing. It's a very, very pretty, very beautiful city. I'm hoping for an exciting 2 days. Right. Thank you. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு வழிப்போக்கனில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வழிப்போக்கன் ஜெயராமன். நன்றி, வணக்கம்.